السلام عليكم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் நம்முடைய தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் சார்பாக இன்ஷா அல்லாஹ் ஜனவரி 31 அன்று திருச்சியிலே மாபெரும் ஷிர்க் ஒழிப்பு மாநாட்டை நாம் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். இஸ்லாத்திலே இணை வைத்தல் எவ்வளவு பெரிய பாவம், இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயத்தில் அதிகமானவர்கள் எவ்வாறு அறியாமல் இந்த இணை வைத்தல் பாவத்தில் மூழ்கி இருக்கிறார்கள் என்பதை நம்முடைய தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சகோதரர்கள் சகோதரிகள் வீடு வீடாக சென்று இந்த இணை வைத்தல் என்ற பாவத்தை பற்றி மக்களுக்கு எடுத்து சொல்லி வருகின்றனர். இந்த ஏகத்துவ பரிசாரத்தின் காரணத்தினால் அதிகமான இஸ்லாமியர்கள் இந்த இணை வைத்தல் பாவத்தின் விபரீதத்தை வழங்கி தங்கள் வீடுகளில் உள்ள தாயத்துகள் தகடுகள், அது மட்டுமல்லாமல் மௌலூது தர்கா வழிபாடு போன்ற அனைத்து ஷிர்கான விஷயங்களிலிருந்தும் மக்கள் தெளிவு பெற்று வருகின்றனர். இதை பொறுக்க முடியாத வரையறைகள் இந்த இணை வைப்பிற்கு எதிரான பிரச்சாரத்தை எப்படியாவது முடக்க வேண்டும் என்று கண்டனம் கட்டிக்கொண்டு தௌஹீத் ஜமாஅத்தின் மீது பல்வேறு அவதூறுகளையும் அபாண்டங்களையும் சுமத்தி வருகின்றனர். தமிழகம் முழுவதும் வலையறிவிகள் இவ்வாறு தௌஹீத் ஜமாஅத்திற்கு எதிராக பல்வேறு அபாண்டங்களை சுமத்தி வருகின்றனர். அந்த அடிப்படையில் தான் கடைநல்லூரை சார்ந்த மீராது கமிட்டி என்ற வெளியிட்ட கூட்டத்தினர் இந்த பிரசுரத்தை வெளியிட்டுள்ளார்கள். இதிலே ஏராளமான அபாண்டங்களையும் அவதூறுகளையும் பொய்களையும் வாரி இறைத்து தௌஹீத் ஜமாஅத்தை பற்றிய தவறான ஒரு கண்ணோட்டத்தை இஸ்லாமிய மக்களுக்கு மத்தியிலே ஏற்படுத்துவதற்கு முயற்சி செய்திருக்கின்றனர். இந்த பிரசுரத்தை படிக்கும் பொழுது இந்த வெளியிட்ட மீராது கமிட்டியினர் எந்த அளவுக்கு அறியாமையிலே இருக்கின்றனர் என்பதை நானே தெளிவாக விளங்கிக் கொள்ள முடியும். இந்த மீராது கமிட்டிக்கு இணை வைத்தல் என்றால் என்ன என்பதை கூட அறியாத ஒரு கூட்டமாக இருக்கிறார்கள். அவர் தன்னுடைய பிரசுரத்தை சொல்கிறார்கள், இணை வைத்தல் என்றால் அல்லாஹ்விற்கு இணையாக வேறு ஒரு கடவுளை வணங்குவதாகும். இது மட்டும்தான் ஷிர்க் அவங்க சொல்றாங்க. இணை வைத்தல் என்னவா? அல்லாஹ்வுக்கு இணையாக இன்னொரு கடவுளை வணங்கினால் மட்டும்தான் இணை வைத்தல் என்று மக்களுக்கு மத்தியிலே இணை வைத்தலை பற்றி தவறான ஒரு புரிதலை இவர்கள் உருவாக்குவதை பார்க்கிறோம். அல்லாஹ்வை தவிர வேறொரு கடவுளை வணங்கினாலும் இணை வைத்தல் தான். அது மட்டுமே இணை வைப்பது. அல்லாஹ்விற்குரிய ஒரே ஒரு பண்பை இறைவன் அல்லாத படைப்பினங்களுக்கு இருப்பதாக சொன்னாலும் அதுவும் இணை வைத்தல் தான். அதுபோன்று அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகளை இறைவன் அல்லாதவர்களுக்கு செய்வதும் இணை வைத்தல் தான். அது மட்டுமல்லாமல் சட்டம் இயக்கக்கூடிய அதிகாரம் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான். அல்லாஹ் இறக்காத விஷயங்களை மார்க்க சட்டமாக்கி பின்பற்றுவதும் இணை வைத்தல் தான். இன்றைக்கு நாம சமுதாயத்தில் பார்க்கின்றோம், எத்தனையோ இணை வைக்கக்கூடிய காரியங்கள் சமுதாயத்தில் இருக்குது. எதை இணை வைக்கக்கூடிய காரியங்கள்? கபூர் ஜியாரத்தை வந்து தௌஹீத் ஜமாஅத் இணை வைத்தல் சொல்றாங்க. கபூர் ஜியாரத் ஷிர்கான்னு சொல்லி இதை மீராது கமிட்டி கேட்கிறாங்க. கபூர் ஜியாரத் ஷிர்க் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸூருல் குபூர், நீங்கள் கபூர்களை ஜியாரத் செய்யுங்கள், ஃபஇன்னஹா துஸக்கில் ஆখিরা, கபூர்களை ஜியாரத் செய்வது சந்திப்பது மறுமை சிந்தனையை ஏற்படுத்தும் என்று சொன்னாங்க. கபூர் ஜியாரத்னா என்ன அர்த்தம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
அவங்க வாழக்கூடிய காலகட்டத்திலே ஜன்னத்துல் பக்கி என்ற பொது மையவாடிக்கு சென்று அங்கு அடக்கம் செய்யப்பட்ட சஹாபாக்களுக்காக, முஸ்லிம்களுக்காக, மூமின்களுக்காக துஆ செய்றாங்க. இதுக்கு பேரு கபூர் செய்யாது. இது சுன்னத்தான காரியம். இதை செய்வது தவறு கிடையாது. ஆனால் இந்த வழிகட்ட வரையறைகள், இந்த மீராது கமிட்டி இதைத்தான் செய்றாங்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபூர்களை கட்டுவதை தடுத்தார்கள். நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐயஜஸ்ஸல் குபூர், கபூர்கள் பூசப்படுவதையும், கபூர்கள் கட்டப்படுவதையும், கபூர்கள் மீது எழுப்பப்படும் கபூர்கள் மீது கட்டடம் கட்டுவதையும், கபூர்கள் மீது எழுதப்படுவதையும் நபிகள் நாயகம் தடுத்தார்கள் என்று ஹதீஸ்களில் வருது. அப்ப இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபூரை கட்டுவதை தடுத்தாங்க. எந்த அளவுக்கு? லா ததர் அர்தி கபூரன் முஷர்ரஃபன் இல்லா ஸவைதஹு. நபிகள் நாயகம் சொன்னார்கள், வரம்பு மீறி எழுப்பப்பட்ட எந்த கபூராக இருந்தாலும் அதை இடித்து தரைமட்டமாக்காமல் விட்டு விடாதீர்கள் என்று சொன்னார்கள். கட்டப்பட்ட கபூர்களை நபிகள் நாயகம் இடிக்க சொன்னார்கள். இன்றைக்கு மீராது கமிட்டியினர் தர்காவுல போய் சியாரத் பண்றாங்க. தர்காவுல போய் சியாரத் பண்ணலாமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளை மீறப்பட்ட இடம் அது. கபூர்களை பூசக்கூடாதுன்னு சொன்னார்கள், கபூர்களை கட்டக்கூடாதுன்னு சொன்னார்கள், கபூர்கள் மீது கட்டடம் கட்டக்கூடாதுன்னு சொன்னார்கள். இதையெல்லாம் மீறி ஒரு இடத்திற்கு சென்று சியாரத் சொல்லலாமா? அது மட்டுமா? இவர் தர்காவுல போய் சியாரத் மட்டுமா பண்றாங்க? தர்காவுல போய் கபூர்களுக்கு சுஜூத் செய்யக்கூடிய காட்சியை பார்க்கிறோம், கபூர்களுக்கு கையேந்தக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அத்-துஆ ஹுவல் இபாதா, துஆ என்பது வணக்கம் என்று சொன்னார்கள். ஆனால் இந்த வழிகட்ட கூட்டம் அல்லாஹ்விடம் செய்ய வேண்டிய பிரார்த்தனையை சமாதிகளுக்கு முன்னால் செய்கிறார்களா இல்லையா? இது அல்லாஹ்வுக்கு இணை வைத்ததானே? இதைத்தான் நாம் ஷிர்க் என்கிறோம். அல்லாஹ் சொல்கிறான், லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன் வஹுவ ஸமீஉல் பஸீர். அல்லாஹ்வை போன்று எதுவுமே கிடையாது, அவன் செவியேற்கக்கூடியவன், அவன் பார்க்கக்கூடியவன் என்று திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. அல்லாஹ்வை போன்று எவனும் கேட்க முடியாது, அல்லாஹ்வை போன்று எவனும் பார்க்க முடியாது. ஆனால் இந்த வழியற்ற கூட்டம் என்ன செய்கிறார்கள்? சமாதிக்கு முன்னாடி போய் அப்படி மனசுக்குள்ள கையை நிற்கின்றான். ஏன்னா சமாதிக்கு முன்னாடி போய் நிற்கிறான். அல்லாஹ் எப்படி கேட்பானோ, எங்கிருந்து அழைத்தாலும், எத்தனை பேர் அழைத்தாலும், எந்த மொழியில் அழைத்தாலும் எப்படி அல்லாஹ் கேட்பானோ அது போன்று கபூரில் அழைக்கப்பட்டவர் கேட்பார் என்று இந்த வழிகட்ட கூட்டம் நம்புகிறார்கள். கபூரில் அழைக்கப்பட்டவர் பார்ப்பார் என்று நம்புகிறார்கள். எப்படி பார்ப்பாங்க? மனுஷன் மாதிரி பார்ப்பாங்க நம்புறாங்களா? அல்லாஹ் மாதிரி பார்ப்பாங்க. அல்லாஹ் தன்னை மாதிரி கேட்கக்கூடிய சக்தி அல்லாஹ் கொடுப்பானா? தன்னை போன்று பார்க்கக்கூடிய சக்தியை அல்லாஹ் கொடுப்பானா? அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுகிறான், வல்லதீன ததுஊன மின் தூனிஹி மா யம்லிகுன மின் குத்மீர். அல்லாஹ்வை என்று நீங்கள் யாரை அழைக்கிறீர்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வை போன்ற சக்தி கடுகளவு கூட கிடையாது. அல்லாஹ் தன்னை போன்று பார்க்கின்ற சக்தியை கடுகளவு அல்லாஹ் கொடுக்க மாட்டான். அல்லாஹ் தன்னை போன்று கேட்கின்ற சக்தியை கடுகளவு கூட அல்லாஹ் யாருக்கும் கொடுக்க மாட்டான். உயிரோடு உள்ளவனுக்கும் அல்லாஹ் கொடுக்க மாட்டான், செத்தவனுக்கும் அல்லாஹ் கொடுக்க மாட்டான். ஆனால் இந்த வரையறைகள் வழிகட்ட இந்த மீராது கமிட்டியினர் என்ன செய்றாங்க? அல்லாஹ் இறந்து போனவருக்கு தன்னை மாதிரி பார்க்கிற சக்தியை கொடுத்திருக்கின்றான், தன்னை போன்று கேட்கின்ற சக்தியை கொடுத்திருக்கின்றான். இதான் அல்லாஹ்க்கு இணை வைப்பது. ஷாவுல் மீது மோகனில் படிக்கிறாங்க, யா முபுக்கில் ஆகாதி அப்துல் காதிரி, துன்பங்களை எல்லாம் நீக்கக்கூடியவரே அப்துல் காதிரே, சாகிபன் நாகூரி புள்ளி நாசிரி, நாகூர் அடங்கியிருக்கக்கூடியவரே எங்களுக்கு உதவியாளராக நீங்கள் மாறிவிடுங்கள். எதையா உதவி செய்யணுமா? எங்களுடைய செவிக்கு கேட்கக்கூடிய தன்மையை கொடுப்பதிலும், எங்களுடைய கண்களுக்கு பார்க்கக்கூடிய தன்மையை கொடுப்பதிலும், எங்கள் உறுப்புகளை இயங்க வைப்பதிலும் எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள். குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டான், அம்மை எங்களுக்கு சமவல் அமுசார், உங்கள் செவி புலன்களையும் பார்வை புலன்களையும் கட்டுப்படுத்தி வைத்திருப்பவன் யார் என்று அல்லாஹ் கேட்கின்றான். அல்லாஹ் தான் கண்களுக்கு பார்க்கக்கூடிய சக்தியை தந்தான்,
அல்லாஹ் தான் காதுகளுக்கு கேட்கக்கூடிய சக்தியை தந்தான். ஆனால் இந்த பறையறிஞர்கள் நாகூர் ஆண்டவது அப்துல் காதர் அவர்கள் கண்களுக்கு பார்க்கிற சக்தியை தரணும், காதுகளுக்கு கேட்கிற சக்தியை தர வேண்டும், உறுப்புகளை சீராக இயங்க வைக்க வேண்டும், நீண்ட ஆய்வை தர வேண்டும் என்று அல்லாஹ்விடம் கேட்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தையும் இரவு மனதை கேட்கிறாங்க, மரணித்தவர்கள் கேட்கிறார்களே. இதனால அல்லாஹ் கிடைத்தல் இன்றைக்கு அவங்க கேட்கிறாங்க, நாங்க எங்க அல்லாஹ் ஷிர்க் வச்சிருந்தாங்க. இதுதான் அல்லாஹ் ஷிர்க் வைக்கிறது. அல்லாஹ் மாதிரி கேட்பா நம்புறீங்களா இல்லையா? அல்லாஹ்க்கு செய்ய வேண்டிய வணக்கத்தை இரவு அல்லாஹ்வுக்கு செய்தால் அது இணை வைக்கிறா இல்லையா? லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. இதை இஸ்லாமுடைய அடிப்படை கொள்கை. வணக்கம் என்று வந்துவிட்டால் அல்லாஹ்வை யாரும் செய்யக்கூடாது. இன்றைக்கு சமாதியில போய் சுஜூத் பண்றீங்களா? நிறைய அல்லாஹ் சொல்லி காட்டுறான், லா தஸ்ஜுது லிஷம்ஸி வலா லில்கமர், சூரியனுக்கோ சந்திரனுக்கோ சஜதா செய்யாதீர்கள். வஸ்ஜுது லில்லாஹி அல்லதி خلقهن, அவற்றை படைத்தானே அந்த அல்லாஹ்வுக்கே சுஜூத் செய்யுங்கள். ஆனால் இந்த பறையறி கூட்டம், இந்த மீலாது கமிட்டி, இந்த வழிகட்ட முஸ்லிம் கூட்டம் என்ன செய்கிறார்கள்? சமாதியில போய் நீங்க சுஜூத் பண்றீங்களா இல்லையா? நபிகள் சொன்னார்கள், லஅனல்லாஹு மன் தபல கையில்லான், அல்லாஹ் அல்லாஹ்வுக்கு அறுத்து பலியிட்டவனை அல்லாஹ் சபித்து விட்டான். இன்னைக்கு சமாதிகள்ல போய் அறுத்து பலியிடுறீங்களா இல்லையா? அறுத்து பலியிடுற என்ற வணக்கத்தை சமாதிகளுக்கு செய்கிறீர்களா இல்லையா? இது அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய வணக்கத்தை சமாதிக்கு செய்தால், எதையும் அல்லாஹ்வுக்கு செய்தால் அது இணை கேட்பீர்கள் தானே, நிரந்தர நரகத்தில கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பாவம் தானே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் நதர அய்யுதிய அல்லாஹ ஃபயுதிஹு, யார் அல்லாஹ்வுக்கு வழிபடும் விஷயத்தை நேர்ச்சி செய்தாரோ அவர் நேர்ச்சியை நிறைவேற்றி அல்லாஹ்வுக்கு வழிபடட்டும். மன் நதர அய்யாசியஹு ஃபலா யாசி, யார் அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய விஷயத்தை நேர்ச்சி செய்தாரோ அவர் அதை நிறைவேற்றி மாறு செய்ய வேண்டாம் என்று சொன்னார்கள். நேர்ச்சி என்பது வணக்கம், அது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் செய்ய வேண்டும். ஆனால் இன்றைக்கு இந்த வழிகட்ட கூட்டம் சமாதியில் போய் நேர்ச்சி பண்றாங்களா இல்லையா? இறந்தவர்களுக்கு நேர்ச்சி செய்யறாங்க இல்லையா? அப்ப நாங்க எங்க ஷிர்க் வச்சோம், நாங்க எங்க ஷிர்க் வச்சோம் கேட்ட, உங்களுடைய அனைத்து காரியங்களும் ஷிர்காக தான் இருக்கிறேன். பொதுமரத்தை நீங்கள் புனிதமாக நினைக்கிறீர்கள், அதுபோன்று தர்காவில் கொடுக்கக்கூடிய அந்த தீட்சையை புனிதமாக நினைக்கிறீங்க, யாரையை புனிதமாக நினைக்கிறீங்க. எதையெல்லாம் யாருக்கெல்லாம் நீங்கள் கடவுள் சக்தியை கொடுக்கிறீர்களா இல்லையா? அது மட்டுமல்ல, நிறைய நான் சொன்னான், அல்லது தனிமத்தன் பகல் அஷ்ரக, எவன் தாயத்தை தொங்க விடுகிறானோ அவன் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விட்டான். தாயை எந்த அல்லாஹ்வை தவிர எந்த பொருளா இருந்தாலும் அது நமக்கு துன்பத்தை நீக்கவும் முடியாது, நன்மையை கொண்டு வரவும் முடியாது. குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், யம்சஸ்கல்லாஹு பிதுர்ரின் ஃபலா காஷிஃப இல்லாஹு, அல்லாஹ் ஒரு துன்பத்தை உமக்கு நாடிவிட்டார், அதை நீக்கக்கூடியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் கிடையாது. அல்லாஹ் உங்களுக்கு நன்மையை நாடிவிட்டார், அல்லாஹ்வுடைய அருளை தடுப்பவன் திருப்பி வரக்கூடிய யாரும் கிடையாது. நீங்க என்ன செய்வீங்க? இன்றைக்கு இந்த வலையை கூட என்ன செய்கிறது? தாயத்துகளை தொங்க விட்டுக் கொண்டு, வீடுகள்ல கடைகள்ல அஸ்வா பழங்களை மாட்டி வைத்துக் கொண்டு, அதையெல்லாம் மாட்டி வச்ச நமக்கு நன்மையை கொண்டு வரும், நமக்கு துன்பத்தை தடுக்கும் என்று நம்புகிறாரா இல்லையா? அல்லாஹ்வை தவிர உள்ள ஒரு பொருள், ஒரு படைப்பினம் அல்லாஹ்வை போன்று எவ்வித புறசாதனமும் இல்லாமல், எந்த தொடர்பும் இல்லாமல் நமக்கு நன்மையை கொண்டு வரும், தீமையை தடுக்கும் என்று நம்பினால் அதான் இணை வைத்தல். இன்றைக்கு தாயத்துக்கு நம்பிக்கை வச்சீங்களா இல்லையா? எவனோ ஒரு அஜத்துல போய் ஓதி வாங்கி ஒரு ரூபாயை கல்லாப்பட்டு கொண்டு போய் வைக்கிறீங்க. ஏன்டா இப்படி செய்றீங்க கேட்டா, இந்த ஒரு ரூபாயை கல்லாப்பட்டு வச்ச எங்க செல்வ பழக்கத்தை கொண்டு வரும், அந்த ஒரு ரூபாய் கூட கொண்டு வரும். ஆரத்தி எடுக்கிறீங்க திருமணங்கள்ல, தீய வணங்கலாமா? நமக்கு வரக்கூடிய கஷ்டத்தை இது ஆரத்தி நீக்குமா? அப்ப ஆரத்தியை கடவுளா வணங்குறீங்களா இல்லையா? கல்யாண பந்தல்ல வாழை மரங்களை கட்டி வைக்கிறீங்க, ஏதாவது செய்றீங்க கேட்டா, வாழை மரம் குழந்தை பாக்கியை தரும் நம்புறீங்க. குழந்தை பாக்கியை தரக்கூடியவன் யார்?
குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், தான் நாடியவருக்கு ஆண் குழந்தைகளை கொடுக்கின்றான், தான் நாடியவருக்கு பெண் மக்களை கொடுக்கின்றான், தான் நாடியவருக்கு ஆண் குழந்தைகளையும் பெண் குழந்தைகளையும் கலந்து கொடுக்கின்றான், தான் நாடியவரை குழந்தை பாக்கியம் மற்றவராக ஆக்குகிறான். அப்ப குழந்தை பாக்கியம் தரக்கூடியவன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அவனுக்கு என்ன நம்புறீங்க? அஜத்து குழந்தை பாக்கியம் கொடுத்துருவாரு, தர்காவுல அவுலியா குழந்தை பாக்கியம் கொடுப்பாரு, வாலிபன் குழந்தை பாக்கியம் கொடுக்கும். இப்படி எத்தனை ஷிர்கான விஷயங்கள் இருக்குது. சூரியத்தை நம்பினா ஷிர்கான் கேட்கிறாங்க. சூரியன் ஒண்ணு ஒரு ஏமாற்று வித்தை இருக்குது, அப்படி நம்பினா ஷிர்க் கிடையாது. சூரியக்கான எங்கோ இருந்து கொண்டு அல்லாஹ் மாதிரி பாதிப்பை உண்டாக்குவான், அல்லாஹ் மாதிரி நமக்கு கையை கால முடிச்சிருவான், அப்படி நம்பினா ஷிர்க். இதாக சொல்ல குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. ولكن الشياطين كفروا يعلمون الناس السحر. மக்களுக்கு சூனியத்தை கற்றுக் கொடுத்ததினால் ஹாரூத் மாரூத் என்ற ஷைத்தான்கள் காஃபிரானார்கள். சூனியத்தை கற்றுக் கொடுத்ததே காஃபிரானாங்க. இப்ப வாத்தியார் ஸ்கூல்ல அவன கற்றுக் கொடுக்குறாங்க, இது குஃப்ரா. அவன் சூனியத்தை எப்படி கற்றுக் கொடுத்தான்? இதை படித்தால் அல்லாஹ்வை போன்று பாதிப்பு உண்டாக்க முடியும் என்று நம்பி கற்றுக் கொடுத்தான். சூனியம் என்பது அது ஒரு ஃப்ராட் நிலை. லா யுஃப்லிஹு ஸாயிரு ஹைஸாத்தா. சூனியக்காரன் எப்படி வந்தாலும் ஜெயிக்க முடியாது குர்ஆன் சொல்லுகிறது. நபிகள் சொன்னார்கள், சூனியத்தை உண்மையில் நம்பியவன் சொர்க்கம் போக மாட்டான். லா யதுகுல் ஜன்னத மூமினுன் பிஸ்ர். சூனியத்தை உண்மை நம்புறாங்க அந்த உள்ளத்துல. சூனியம் இருப்பதை நம்புவது ஷிர்க் கிடையாது. சூனியத்தால அல்லாஹ் மாதிரி பாதிப்பு உண்டாக்க முடியும். எங்கேயோ உட்கார்ந்து கையை கால முடிச்சிருவான் அப்படி நம்புறீங்க. மக்கள் அஜத்துவார்கள் போலிய ஏமாற்றி சூனியம் வச்சு நான் சூனியத்தை எடுத்துருவேன், சூனியம் வச்சு கையை கால முடிச்சிருவேன் சொல்லி ஏமாற்றி பயனை கொண்டது. இந்த மாதிரி சக்தி கிடையாது. இதை நம்புனா அது ஷிர்க் நம்ம சொல்றோம். நாம மட்டுமா சொல்றோம்? குர்ஆன் சொல்லி காட்டு, நபிகள் சொல்லி காட்டுறாங்க. அதெல்லாம் என்ன செய்யறோம்? ஷிர்க் சொல்லி காட்டுறோம். ஓதி பார்க்கிறது ஷிர்க்ங்கறாங்க. ஓதி பார்க்கிறது ஷிர்க் கிடையாது. அல்லாஹ்வுடைய வசனத்திற்கு சக்தி இருக்கு நம்புனா அது ஷிர்க் கிடையாது. ஓதி பார்க்கிறது என்னது? அல்லாஹ் கேக்குது. நபிகள் ஓதி பார்த்தாங்க. நோயாளிக்கு வலதுகையை வச்சு ஓதி பார்த்தாங்க. அல்லாஹும்ம ரப்பன் நாஸ் அலீமில் பஸை இஷ்ஃபி. அல்லாஹ்வே மனிதர்களின் கடவுளே, இவருக்கு ஏற்பட்ட நோயை போக்குவாயாக. அந்த ஷாஃபி, நீதான் நோயை நீக்கக்கூடியவன். லா ஷிஃபா இல்லா ஷிஃபாஉ தெளிவா. உன்னுடைய ஆரோக்கியத்தை தவிர வேறு ஆரோக்கியம் கிடையாது. ஷிஃபா லா யுகாதிரு சகமா. எந்த நோயையும் விட்டு வைக்காத வகையிலே ஆரோக்கியம் வழங்குவாயாக. ரசூலுல்லாஹ் ஓதி பார்த்தாங்க. ஓதி பார்த்தேன்னு அர்த்தம் அல்லாஹ் கிட்ட செய்ய துஆ. அதை ஓதி பார்த்தது. நாம ஓதி பார்க்கும் போது அல்லாஹ் செய்வான், அதை நிறைவேற்றுவான். இப்படி நம்ம தப்பு கிடையாது. ஆனா மீலாது கமிட்டி அப்படியே நம்புறீங்க. ஓதி பார்த்தா அஜந்துக்கு வரணும் நம்புறீங்க. இந்த அஜத்துல ஓதி பார்த்தா அது நமக்கு நிறைவேறி நினைக்கிறீங்க. ஷிர்கான வாசகங்கள் சொல்லி நீங்க ஓதி பார்க்கிறீங்க. அல்லாஹ்வுடைய வசனங்களை திருநாமங்களை திருத்தி ஓதி பார்க்கிறீங்க. இதுதான் இஸ்லாம் ஷிர்க்னு சொல்லுது. நபிகள் சொன்னார் அல்லவா, இந்த ருபா வ தமாயி வ திவ்லத் ஷிர்குன். ஓதி பார்ப்பது ஷிர்க்னா. எப்படி ஓதி பார்க்கிறது? இணை வைக்கக்கூடிய வாசகங்களை சொல்லி ஓதி பார்ப்பது. அது மனிதனுக்கு சக்தி இருக்கு நினைச்சு இந்த ஆட்டத்தை ஓதி பார்த்தா நிறைவேறும் என்று மனிதனுக்கு சக்தி இருக்கு நினைக்கிறாங்க பாருங்க. இதுதான் ஷிர்க். இந்த மாதிரி இந்த மனிதனை கூட நம்புறா இல்லையா? இது கூடாது. அப்படிதான் என்ன செய்யறோம்? சொல்லி காட்டுறோம். மௌலூதி ஷிர்கான் கேட்கிறாங்க. மௌலூதி ஷிர்க்கிறாங்க. அல்லாஹ்வுடைய அனைத்து பண்புகளையும் நபிகள் நாயகத்துக்கும் மஹ்மூத் அப்துல் காதர் ஜீலானிக்கும் இறந்து போன கொடுத்து அழைக்கிறீங்களே, பாவத்தை மன்னிக்கிறது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். நபிகள் சொன்னாங்க, லா யக்ஃபிரு ذுனூப இல்லா அன்த. இறைவா, உன்னை தவிர பாவங்களை மன்னிக்க கூடியவன் வேறு யாரும் கிடையாதுன்னு சொன்னாங்க. அன்னைக்கு செய்ய மௌலூதுல நபிகள் நாயகமே அந்த கஃபாரு ஹதாயா, நீங்கள் தான் பாவத்தை மன்னிக்க கூடியவர் அழிக்க கூடியவர் என்று படிக்கிறீங்க. அல்லாஹ்வுடைய பண்பை நபிகள் நாயகத்துக்கு கொடுக்கிறீங்க. இதனால மௌலூது ஷிர்க் இருக்கு. குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், குல்லா யஅலமு மன் ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்தி கைப இல்லல்லாஹ். நபியே சொல்லுங்கள், வானங்களிலும் பூமியிலும் மறைவான விஷயத்தை அல்லாஹ்வை தவிர யாரும் அறிய
முடியாது. மறைவான ஞானம் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் இருக்குது. இன்னும் அல்லாஹ் குர்ஆன் சொல்லி நபியாக சொன்னார்கள், லா யஅலமு மா ஃபீ கல்பி இல்லல்லாஹ், நாளை நடப்பதை அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அறிய முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனால் இந்த மீராத் கமிட்டி செய்யுங்க, மௌலூது நபிகள் நாயகம் மறைவான விஷயத்தை அறிவார்கள் அப்படின்னு சொல்றீங்க. பால்கிதா பார்த்து நாளை நடப்பதை கண்டுபிடிக்க நம்புறீங்க. இதுதான் ஷிர்க். இதை செய்யாதீங்க. இதை செஞ்சா நிரந்தர நரகத்துக்கு போயிருவீங்க திரும்ப சொல்றோம். ஆனா இன்னைக்கு பார்க்கிறோம், இந்த பரேலவி கூட்டத்துடைய மொத்த கொள்கையுமே இணைவைத்த கொள்கையா தான் இருக்கு. பார்க்கிறோம், இவங்க சொல்றாங்க, நபிகள் நாயகம் சொல்லிட்டாங்க, நீங்க முஸ்லிம்கள் எனக்கு பிறகு இணை வைக்க மாட்டாங்க. நபிகள் நாயகம் உங்களே சொன்னாங்க, சஹாபாக்கள் சொன்னாங்க. நபிகள் நாயகம் உண்டாக்கி சஹாபாக்கள் இருக்கிறார்கள். அந்த சஹாபாக்கள் சொன்னார்கள், வலா அஹாஃபு அலா அன் துஷ்ரிகு பஅதி, எனக்கு பிறகு நீங்கள் இணை வைத்து விடுவீர்களோ என்று நான் பயப்படவில்லை. நபிகள் நாயகத்தால் உண்டாக்கப்பட்ட உண்மையா சஹாபாக்கள் இருக்கிறாங்க, அவங்க இணை வைக்க மாட்டாங்க. நபிகள் சொன்னாங்க, உங்களுக்கு இந்த உலகத்துடைய பொக்கிஷங்கள் கொடுக்கப்படும், ஆட்சி கொடுக்கப்படும். அந்த ஆட்சிக்காண்டி நீங்க போட்டி போட்டு ஒருவருக்கு அழித்துக் கொள்வீர்கள். அது நடந்துச்சு. நபிகள் நாயகம் எனக்கு பிறகு இணை வைக்க மாட்டேன்னு சொன்னாங்க. அது யாருக்கு சொன்னது? இந்த பரேலவி கொண்டு சொன்னாங்க. ரஜாவை முற்றில உங்களுக்கு சொன்னாங்களா? சலாத்து நபியான பேர்ல நபிகள் நாயகத்தை அல்லாஹ்வுக்கு எதிராக வச்சு புகழ்ந்தீங்க உங்களுக்கு சொன்னாங்களா? முஹைத் அப்துல் காதர் ஜீலானிய மற்றொரு கடவுளாக அழைக்கிறீர்களே உங்களுக்கு சொன்னாங்க. தாயத்துக்கும் தருவுக்கும் சக்தி இருக்கு நினைக்கிறீங்க உங்களுக்கு சொன்னாங்க. இதையெல்லாம் செய்யாத சஹாபாக்கள் சொன்னாங்க. அதுல கூட முனாஃபிக்குகள் அடங்க மாட்டாங்க. நபிகள் நாயகம் சஹாபாக்களுக்கு பிறகு எத்தனையோ முனாஃபிக்குகள் ஷிர்க் வச்சு காஃபிரா போனாங்க. எத்தனையோ பேர் சகாத் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி காஃபிரா போனாங்க. ரசூல் எச்சரிக்கை பண்ணாங்க தன்னுடைய உம்மத்துக்கு. இஸ்ரவேலர்கள் 72 கூட்டமா பிரிஞ்சாங்க. என்னுடைய சமுதாயம் 73 கூட்டமாக பிரியும். அது 72 நரகத்துக்கு போகும், ஒரு கூட சொர்க்கத்துக்கு போகும். நபிகள் முன்னேறி பண்ணாங்க. இந்த மாதிரி மௌலூது கூட்டம், தர்காவுல போய் முற்ற கூட்டம், கல்லூரி இருக்கிற கூட்டம், அதுவே தாயத்து போடக்கூடிய கூட்டம், ஜோசியம் பார்க்கக்கூடிய கூட்டம், பால்கிதா பார்க்கிற கூட்டம், வாழ கடவுளா வணங்குற கூட்டம், தர்காவுல போய் சுஜூது பண்ற கூட்டம், இந்த மாதிரி எந்தெந்த ஷிர்கான காரியம் செய்யறாங்களோ இவங்க எல்லாம் 72 நரகத்துக்கு போற கூட்டம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சமுதாயம் தனக்கு பிறகு ஷிர்க் வைக்கான்னு சொல்லல. 73 கூட்டமா பிரிவாங்க. 72 கூட நரகத்துக்கு போகும், ஒரு கூட சொர்க்கத்துக்கு போகும். நாங்க சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதரும் எந்த சத்திய கொள்கையை போதித்தார்களோ அந்த கொள்கையை பின்பற்றக்கூடிய அந்த ஒரு கூட்டம் சொர்க்கத்துக்கு போகும் சொன்னாங்க. அந்த ஒரு கூட்டம் தான் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத். இன்றைக்கு குர்ஆன் சுன்னாவை மட்டும் பின்பற்ற சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இந்த பரேலவி கூட்டம் எப்படிதான் இட்டு கட்டுறாங்க பாருங்க. இவங்க சொல்றாங்க, முஸ்லிம்கள் இணை வைக்க மாட்டார்கள் நபி சொன்னாங்களாம். தௌஹீத் ஜமாத் சொல்லுதான் முஸ்லிம்கள் இணை வைத்துக் கொண்டே இருப்பார்கள். முஸ்லிம்கள் இணை வைக்க மாட்டார் தௌஹீத் ஜமாத் சொல்லுது. எந்த முஸ்லிமே இந்த தேர்தல் கமிஷன் லிஸ்ட் போட்டு வச்சிருக்காங்க அந்த முஸ்லிமா? அல்லாஹ்வுடைய பாட்டு அல்லாஹ் யார முஸ்லிமா கருதுறானோ அவன் ஷிர்க் வைக்க மாட்டான். ஆனா பரேலவி கூட்டணி அல்லாஹ்வுடைய பாட்டு முஸ்லிமா? தர்காவுக்கு சுஜூது பண்றவன், தாயத்து தொங்க போடுறவன், ஜோசியம் பார்க்கிறவன், சூரியத்தை நம்புறவன், வாழ்வரத்தை குழந்தை பாக்கி தரும் நம்புறவன், இவன் அல்லாஹ்வுடைய பார்வையில் முஸ்லிமா? முஸ்லிம்கள் நிறைய இணை வைக்கிறாங்கன்னு சொன்னா உலக பார்வையில இன்னைக்கு இந்த பரேலவி கொள்கை முஸ்லிம்கள் நம்ம சொல்றோம், தர்காவுக்கு போறவங்க முஸ்லிம் சொல்றோம், அரசாங்கத்தை இவங்க முஸ்லிம்கள். இந்த முஸ்லிம்கள் ஷிர்க் வச்சிட்டு இருக்காங்களா இல்லையா? நிறைய முஸ்லிம்கள் ஷிர்க் வைக்க மாட்டாங்கன்னு சொன்னது அல்லாஹ்வுடைய பார்வையில். அல்லாஹ்வுடைய பார்வையில் எவன் முஸ்லிம், எவன் தர்காவுக்கு போவாம தாயத்து போடாம இருக்கிறானோ அவன் தான் அல்லாஹ்வுடைய பார்வை முஸ்லிம். யார் அல்லாஹ்வை தவிர மற்றவங்களை வணங்காம இருக்கிறானோ, யார் குர்ஆன் ஹதீஸை மட்டும் பின்பற்றாங்களோ அவங்க அல்லாஹ்வுடைய பார்வையில் முஸ்லிம். அந்த முஸ்லிம்கள் ஷிர்க் வைக்க மாட்டாங்க. இன்னைக்கு பெயர்தாங்கி முஸ்லிம்கள் இருக்காங்க, இவங்க நிறைய ஷிர்க் வச்சுட்டு தான் இருக்காங்க. அதுக்கு சொல்றான், இறைவனுக்கு உருவம் கிடையாது, எனவே உருவ வழிபாடு கூடாது.
இது முஸ்லிம்களுடைய கொள்கையா? இறைவனுக்கு உருவ வழிபாடு கூடாது என்பது அது தனி, அது ஷிர்க்தான். இறைவனுக்கு உருவம் கிடையாது என்பது முஸ்லிம்களுடைய கொள்கையா? அது காஃபிருடைய கொள்கை. இறைவனுக்கு உருவம் கிடையாதுன்னா காற்றுக்கு உருவம் இல்ல, தண்ணிக்கு உருவம் இல்ல, அப்போ ஒளிக்கு உருவம் இல்ல. அப்படி அல்லாஹ் காற்றுக்கு இடையே ஆக்குறீங்களா? காற்றை போன அல்லாஹ் காற்றுக்கு எவ்வளவு உருவம் கிடையாதோ அது அல்லாஹ் உருவம் கிடையாது. அப்ப காற்று என்ற படைப்பு அல்லாஹ் நிறைய ஆக்குறீங்க. நாங்க அல்லாஹ்க்கு உருவம் இருக்கு நம்புறோம். ஏன் நம்புறோம்? குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், நபிகள் நாயகம் சொன்னார்கள். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், உஜூஹு யௌமைதின் நாதிரா இலா ரப்பிஹா நாதிரா. மறுமை நாளில் சில முகங்கள் சந்தோஷமாக இருக்கும், தனது இறைவனை பார்த்து கொண்டிருக்கும். மறுமை நாளில் மூமின்கள் அல்லாஹ்வை பார்ப்பார் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வுக்கு ஒரு தோற்றம் இருக்கிறது, அந்த தோற்றத்தை கற்பனை செய்யக்கூடாது. அது எந்த படைப்பினர்களுக்கும் ஒவ்வாறு தோற்றம் கிடையாது. அல்லாஹ்வுக்கு கை இருக்கிறது, அது எந்த படைப்பினத்திற்கும் ஒவ்வாறு கிடையாது. அதை கற்பனை செய்யக்கூடாது. மறுமையில் மூமின்கள் பார்ப்பார்கள் என்று நபிகள் சொல்லி காட்டாங்க. இதற்கும் தரவுல ரப்பத்தும் வெளியான மறுமை நாளில் உங்கள் இறைவனை நீங்கள் கண்கூடாக பார்க்கிறீர்கள். அது நபிகள் சொல்லி காட்ட செய்தி புகாரில் இருக்குது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மக்கள் அறிந்து வைத்திராத ஒரு தோற்றத்திலே வருவான் என்று புகாரில் இருக்கிறது. இந்த ஏராளமான ஹதீஸ்கள் குர்ஆன் சொல்லி காட்டியது. ஒரு சமாவாத்து மதுரியாத்தும் யமீனி, வானங்கள் எல்லாம் சுருட்டப்பட்டு மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய வலக்கரத்தில் இருக்கும், பூமி எல்லாம் அல்லாஹ்வுடைய இடக்கரத்தில் இருக்கும். அல்லாஹ்வுக்கு கை இருக்கும் குர்ஆன் சொல்லி காட்டுது. நாங்கள் அல்லாஹ் கை இருக்கும் குர்ஆன் சொல்வதால் நம்புகிறோம். நீங்க அல்லாஹ்வுக்கு கை இல்லைன்னு சொன்னீங்கன்னா நீங்க குர்ஆனை மறுத்த காஃபிர்கள். அல்லாஹ்வுக்கு ஒரு உருவம் இருக்குது. நாம் இந்த உலகத்துல வாழும்போது அல்லாஹ்வுக்கு உருவம் கற்பிக்க கூடாது அப்படின்னு நாம சொல்றோம். ஏன் சொல்றோம்? குர்ஆன் ஆயத்தும் ஹதீஸும் அதை சொல்கிறது. அல்லாஹ்வுக்கு உருவம் இல்லை என்று ஒருவர் மறுத்தால் அவன் காஃபிர். இந்த மீலாது கமிட்டி அல்லாஹ்வுக்கு உருவம் இல்லை சொல்றீங்க, நீங்க குர்ஆனை மறுத்த காஃபிர்கள், நபிகள் நாயகத்துடைய ஹதீஸை மறுத்த காஃபிர்கள். ஆனா இவன் நம்ம சொல்றான், நாம உருவ வழிபாடு கூடுன்னு சொல்றோம். எங்கடா சொன்னோம்? இவங்க எங்க இட்டு கட்டியா? எங்க நாங்க உருவ வழிபாடு கூடுன்னு சொன்னோம்? அல்லாஹ்வுக்கு தோற்றம் இருக்கு, மறுமையில் பார்க்கலாம். இந்த உலகத்தை நாம் கற்பனை செய்யக்கூடாது. அல்லாஹ்வுடைய தோற்றம் எந்த படைப்பினங்களுக்கு ஒப்பானது கிடையாது சொல்றோம். நாங்க உருவ வழிபாடு கூடுன்னு சொன்னோமா? நீங்க தான் உருவத்தை வச்சு வணங்கிட்டு இருக்கீங்க. தர்காக்களையும் கொடிமரங்களையும் யானையும் பீரப்பாவையும் குரங்கவுளியாவையும் வச்சு வணங்குறது யாரு? இந்த பரேலவி கூட்டம், இந்த மீலாது கமிட்டி தான் இறைவனுக்கு உருவ வழிபாடு இருக்கு நம்பக்கூடிய ஆட்கள், உருவத்தை வழிபடக்கூடியவர்கள். அடுத்து பார்க்கிறோம், இந்த பரேலவி கூட சொன்னாங்க குர்ஆன்ல பிழை இருக்கு தௌஹீத்மா சொல்லிட்டாங்க. பரேலவி கூட்டமே உங்களுக்கு அறிவுங்கிறது கிடையாதா? குர்ஆன் ஓசை வடிவத்தில் ஒரு எழுத்துல பிழைகளை நாங்க சொல்றோம். குர்ஆன் சொல்லி காட்டுகின்றான். இந்த குர்ஆன் கல்வி வழங்கப்பட்ட உள்ளங்களில் பாதுகாக்கப்பட்டு, உள்ளத்தில் பாதுகாக்கப்பட்ட குர்ஆன் இருக்கிறாங்க. நபிகள் நாயகம் எப்படி ஓதினார்களோ, சஹாபாக்கள் லட்சக்கணக்கான சஹாபாக்கள் எப்படி ஓதினார்களோ, காலங்காலமாக முஸ்லிம்கள் எப்படி ஓதிக்கொண்டு வருகிறார்களோ, அந்த ஓசை வடிவத்தில் எந்த விதமான பிழையும் கிடையாது. ஒரு சில தப்ப குறைஞ்ச கூட்டம் ஓதுறது நமக்கு கணக்கில் கொள்ளப்படாது. குர்ஆன் ஓசை வடிவத்தில் பாதுகாக்கப்பட்டிருக்கு. அது ஒரு எழுத்து கூட தப்பு கிடையாது. குர்ஆனை அல்லாஹ் பாதுகாப்பு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எங்க அல்லாஹ் பாதுகாப்புன்னு சொல்றான்? குர்ஆன் இன்னா நஹ்னு நஸல்னா ذிக்ர், நாமே இந்த குர்ஆனை அறிவுரையை இறக்கி வைத்தோம். அல்லாஹ் அட்டேனை இறக்கி வைக்கிறார். ஓசை வடிவத்தில் தான் அல்லாஹ் இறக்கி வைத்தான். அதை நான் பாதுகாப்பு அல்லாஹ் சொல்றான். குர்ஆன் அல்லாஹ் அறிஞருடைய உள்ளங்களை பாதுகாப்பு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் எப்படி வகிய ஓசை வடிவத்தில் இறக்கி வைத்தானோ அதை நாம் பாதுகாப்பு அல்லாஹ் சொல்லி காட்டலாம். நாங்க என்ன சொல்றோம்? குர்ஆனை மனிதர்கள் எழுதும் பொழுது அதில் எழுத்து பிழையை வந்திருக்கிறோம். நீங்க எங்க எப்படி இருக்கீங்க? குர்ஆன்ல பிழை இருக்கு தௌஹீத்மா சொல்லிட்டாங்க. ஏன் நீங்க உள்ள சொல்ல மாட்டீங்களா? எங்க தௌஹீத் ஜமாத் மேல கெட்ட பேரை உண்டாக்க என்பதற்காக இந்த கடையநல்லூர் மீலாது கமிட்டி இட்டு கட்டுவீங்களா? இந்த மாதிரி எங்க பொய்ய சொல்லுவீங்களா?
உண்மையை சொல்லி உங்களுக்கு ஒரு நோட்டீஸ் போட தெரியாதா? எல்லா படையிலும் தமிழர்களும் இதை பரப்பிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து என்ன பண்றாங்க? குரான்ல சில வசனங்கள் குரான்ல கட்டுப்பட நம்ம சொன்னோமா, எங்க மேல ஏன் இட்டு கட்டுறீங்க? ஒரு அநியாயமாக ஒரு இல்லாத ஒன்றை இட்டு கட்டினால் அவன் மிகப்பெரிய பொய்யன் இல்லையா? நாங்க அப்படி சொன்னோமா? குரான்ல எந்த ஒரு குரான்ல உள்ளடங்காத வசனங்கள் இருக்கு அப்படி தௌஹீத் ஜமாத் எங்க சொல்லிச்சு? இந்த வரையறை போட்டு ஆதாரம் காட்ட முடியுமா? அப்ப இவங்க இட்டு கட்டாங்க பொய்யான தகவல். அது சொல்லி காட்டாங்க நபிகள் நாயகம் உலகத்திலேயே மிகப்பெரிய குழப்பவாதி அப்படின்னு சொன்னோமா? அப்படி சொன்னா நாங்க முஸ்லிம்களே கிடையாது. வரையறை கூட்டமே நீ தான் எங்க மேல இட்டு கட்டுகின்றாய். கடையிலும் வரையறை கூட்டம் இருந்தாங்க. உண்மையை சொன்னா தௌஹீத் மக்கள் அனைவரும் எனக்கு நல்ல வழிபாடு, தாயத்தை, தகடு, மூணு, நீராடி எல்லா விஷயத்தையும் வெளியே வரலாம் பாருங்க. இதை பொறுக்க முடியாம தஜ்ஜால் வேலையை பண்றாங்க. தஜ்ஜால் எப்படி மக்களை பொய்யா சொல்லி ஏமாத்துவானோ அதே மாதிரி தௌஹீத் ஜமாத் இட்டு கட்டி நபிகள் நாயகத்தை குழப்பவாதி சொல்லிட்டாங்க. நபிகள் நாயகத்தை குழப்பவாதி என்று எந்த இடத்திலும் நாங்கள் சொன்னது கிடையாது. நீங்கள் திரிக்கிறீர்கள். அடுத்த பேசினாரு, ஏமா நாங்க சத்தியத்தை சொன்ன எங்களை குழப்பவாதின்னு சொல்றீங்க. நபிகள் நாயகம் இந்த சத்தியத்தை சொன்னதினால் மக்கால வாழ்ந்த முஷ்ரிக்குகள் ரெண்டு குரூப்பா பிரிஞ்சாங்களே. அவன் முஸ்லிம்கள் ஒரு குரூப்பாவும் முஷ்ரிக்குகள் ஒரு குரூப்பா பிரிஞ்சாங்களே. அப்ப நபிகள் நாயகத்தை குழப்பவாதி சொல்லுவியா எப்படி கேட்டா, இது நாங்க நபிகள் நாயகத்தை குழப்பவாதி சொன்ன அர்த்தமா? கேவலம் இட்டு கட்டுறீங்க. அப்ப இந்த மாதிரி பொய்யான தகவலை தான் இந்த வகைகள் இட்டு கட்டுவதை பார்க்கின்றோம். அதே மாதிரி தௌஹீத் ஜமாத் சொல்லிச்சா நபிகள் நாயகம் 11 வருஷம் ஷிர்க் வச்சா நாங்க சொன்னோமா? இந்த ரஷாதி இந்த வலியற்ற கூட்டம் எல்லாமே இந்த மாதிரி தௌஹீத் ஜமாத் இட்டு கட்டக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அட படுவார்களா, நபிகள் நாயகம் ஷிர்க் வச்சா நாங்க எங்க சொன்னோம்? நாங்கள் சொன்னதை நீங்க சரியாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தீங்களா? நபிகள் நாயகம் காலத்துல ஒரு சில சகாபாக்களிடம் நபி தோழர்களிடம் கஅபாவின் மீது சத்தியம் செய்யக்கூடிய பழக்கம் இருந்துச்சு. அதுபோன்று மாஷா அல்லாஹ் வஷித்த நபிகள் நாயகத்திடம் பேசும்போது நபிகள் நாயகம் அல்லாஹ் நாடியதும் நீங்கள் நாடியதும் நடந்தது என்று சொல்லக்கூடிய ஒரு பழக்கம் இருந்துச்சு. அப்போ ஒரு யூதர் ஒரு நாள் வந்தார். ஒரு யூதர் சொல்றாரு நபிகள் நாயகத்துல, அன்தும் துனக்கிதூன், நீங்கள் அல்லாஹ்வுக்கு இணை கடவுள்களை ஏற்படுத்துகிறீர்கள். அன்தும் துஷ்ரிகூன், நீங்கள் இணை வைக்கிறீர்கள். நபிகள் நாயகத்தை இல்ல, நபிகள் நாயகத்தில நபி தோழர்கள் சிலர் அப்படி செய்வதாக சொல்லி காட்டுறாரு. அப்ப நபிகள் நாயகம் கேட்கிறாங்க, சுப்ஹானல்லாஹ், நாங்க எங்கப்பா இணை கடவுளை ஏற்படுத்தினோம்? அப்படின்னு யூதர் சொல்றாரு, நீங்க சத்தியம் பண்ணும்போது அதுக்காகப்பான் சத்தியம் பண்றீங்க, கஅபாவின் மீது சத்தியமா நீங்க சொல்றீங்க, இது அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறதானே. நபிகள் நாயகம் கொஞ்சம் தான் யோசிக்கிறாங்க. யோசிச்சு சொல்றாங்க, அவர் சொன்னது சரிதான், இனிமேல் யாரும் கஅபாவை சத்தியம் பண்ணாதீங்க, ரப்பில் கஅபா, கஅபாவுடைய இறைவன் மீது சத்தியம் என்று சொல்லுங்கள். நபிகள் திருத்தி கொடுக்குறாங்க. அதனால அவர் சொல்றாரு, சலாம் உங்களுடைய தோழர்கள் ஒரு சிலர் பேசும்போது மாஷா அல்லாஹ் வஷித்தங்கிறாங்க. நபிகள் நாயகமே அல்லாஹ் நாடியதும் நீங்கள் நாடியதும் நடந்ததுங்கிறாங்க. அல்லாஹ்வுடைய நாட்டத்தோட நபிகள் நாயகத்தோட நாட்டத்தை சமமாக்குறாங்க. இது அல்லாஹ் இணை வைக்கிறதானங்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் யோசிக்கிறாங்க. யோசிச்சு சொல்றாங்க, ஆமா நீங்க சொல்றது சரிதான், இவங்க யாரும் மாஷா அல்லாஹ் வஷித்தன்னு சொல்லாதீங்க, மாஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடிய நடந்தது, பிறகு நீங்கள் நாடிய நடந்தது என்று சொல்லி திருத்தி கொடுத்தாங்க. இதை நாம சொல்றோம். ஒரு சகாபாக்கள் இந்த பழக்கம் நீண்ட காலமா இருந்துச்சு. இந்த பழக்கம் மட்டுமல்ல, ஒரு நபிகள் நாயகம் கிட்ட வச்சு உமர் ரலியல்லாஹு அன்ஹு செய்றாங்க, தன்னுடைய தகப்பனார் சத்தியம் பண்றாங்க. அவர் நபிகள் உமரை திருத்தி கொடுக்குறாங்க, நான் மகதிக்கும் வியாபாரிக்கும் உங்க வாப்பா மாதிரி சத்தியம் பண்ணாதீங்க. சகாபாக்கள் பழக்கம் இருந்துச்சு. அது நபிகள் நாயகம் அது ஷிர்க் என்ன செய்றாங்க, உணர்த்துறாங்க. அவங்க அது ஷிர்க் தெரியாம சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஒரு மூமின் தன்னுடைய உள்ளத்துல எல்லா சக்தியும் அல்லாஹ்வுக்கு தான் இருக்கு நம்பும் போது அவன் அறியாமல் ஒரு இணை கற்பிக்கக்கூடிய இணை வைத்து அர்த்தம் பொதிந்த வார்த்தையை சொன்னால் அது ஷிர்க் ஆகாது.
சஹாபாக்கள் எல்லா சக்தியும் அல்லாஹ்க்கு நம்பினாங்க. அவங்க வல்கரபா என்ற வார்த்தையில ஷிர்க்கு தெரியாத ஒரு வார்த்தையை சொன்னாங்க. அது ஷிர்க்கு கிடையாது. நபிகள் நாயகம் அது ஷிர்க்கு தான் திருப்பி கொடுத்த பிறகு அந்த வார்த்தையை சொன்னா அது ஷிர்க்கு அப்படின்னு நாம சொல்றோம். இதுல எங்க நபிகள் நாயகம் ஷிர்க்கு வச்சா நம்ம சொன்னோம். இந்த வல்கரபா என்ற வார்த்தையில இணை வைக்கக்கூடிய அர்த்தம் இருக்குது. அதை அறியாமல் சஹாபாக்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அது மாதிரி அறியாம சொன்னா அது ஷிர்க்கு கிடையாது. நபிகள் நாயகம் திருப்பி கொடுத்தார்கள். திருப்பி கொடுத்த பிறகு சொன்னாதான் அது ஷிர்க்கு. இதை நாங்க சொல்றோம். நபிகள் நாயகம் ஷிர்க்கு வச்சு எங்க வந்து இட்டு கட்டுறீங்க. இது வந்து அல்லாஹ் உங்களை சும்மா விடுவானா? மக்கள் உண்மை போனால் மக்கள் உங்களை காலை துப்ப மாட்டார்கள். இந்த மாதிரி இட்டு கட்டி தான் நியாயப்படுத்துறோமா? அடுத்து சொல்றாங்க, நபி அவர்கள் வந்து அந்நிய பெண் வீட்டுக்கு சென்று அந்த பெண்ணின் மடியில் தலை வைத்து படுத்தார்கள் அப்படி தௌஹீத் சொல்லிச்சாங்க. படுவார்களா அப்படி நாங்க சொன்னோமா? இந்த மாதிரி புகாரில ஒரு செய்தி இருக்குது. நபிகள் உம்மு ஹராம் என்ற அந்நிய பெண்ணுடைய வீட்டுக்கு போனாங்க. உம்மு ஹராம் ரசூலுல்லாஹ்க்கு எந்த சொந்தமும் கிடையாது. அப்படி சொந்தமும் ஆதாரம் காட்டுங்க. நபிகள் நாயகத்துக்கு அவங்க தாயின் காட்டுங்க, நபிகள் நாயகத்துக்கு அக்கா தங்கச்சி காட்டுங்க, ஆதாரத்தோட காட்டணும். உம்மு ஹராம்ங்கிற அம்மா வந்து ரசூலுல்லாஹ்வோட வயசு குறைஞ்சவங்க. அவங்க வீட்டுக்கு தனியா இருக்கும் ரசூலுல்லாஹ் போனாங்க. அவங்க அழுக படுத்து தூங்குனாங்க. அப்படி செய்தி வந்து நபிகள் நாயகம் சொன்னார்கள், எந்த ஒரு ஆணும் அந்நிய பெண்ணோடு தனிமையில் இருக்கக்கூட ரசூலுல்லாஹ் தடுத்திருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் தடுத்த ஒரு காரியத்தை செய்வார்களா? நபிகள் நாயகத்துடைய கை எந்த அந்நிய பெண் மீது பட்டதில்லை ஆயிஷா சொல்றாங்க. அந்த ரசூலுல்லாஹ் தனிமையில் இருப்பாங்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னக்கல் அலா ஹுலுகின் அலீம், நபியே நீங்கள் மகத்தான நற்குணத்தின் மீது இருக்கிறீர் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அந்த ரசூலுல்லாஹ் அந்நிய பெண்ணுடைய வீட்டுல போய் தனிமையில் இருப்பாங்களா? அந்த அம்மா ரசூலுல்லாஹ் பேன் பார்த்து விட்டாங்க. ஒரு அந்நிய பெண்ணுடைய கை தண்ணீர் படுவதற்கு ரசூலுல்லாஹ் அனுமதிப்பாங்களா? இந்த செய்ய பொய்ன்னு சொல்றோம். இதை நம்புறீங்க. இது புகாரில வந்துட்டா ரசூலுல்லாஹ் இழிவுபடுத்தின பிரச்சனை இல்லை. ஏன் நம்புறீங்க? அந்த பகையை கூட்டம் தான், இதை நம்பக்கூடிய கூட்டம் தான் நபிகள் நாயகத்தின் இட்டு கட்டக்கூடிய கூட்டம். இந்த செய்தி பொய்ன்னு சொல்லக்கூடிய நாங்க, நபிகள் நாயகத்தின் மீது நபிகள் நாயகம் நம்பக்கூடாது சொல்லக்கூடிய நாங்க, நபிகள் நாயகம் அந்நிய பெண் மீது தலை வைத்து படுத்தாம சொல்றோமா? அது பொய்யை நாங்க சொல்றோம். அப்படி என்ன செய்ய எந்த மாதிரி இட்டு கட்டீங்க? அது மாதிரி சகிகான நபிமொழிகளாக இருந்தாலும் அதுகளுக்கு ஒத்து வரவில்லை என்றால் ஏற்கக்கூடாது தௌஹீத் சொல்லிட்டாங்க. அப்படி என்ன சொன்னோம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக மற்றவர்கள் ஒரு செய்தி அறிவிக்கிறாங்க. நபிகள் நாயகம் நேரடியா வந்து சொன்னா அதை மற்றவங்க காஃபிர். நபிகள் நாயகம் சொன்னா மற்றவங்க அறிவிக்கிறவன் வச்சுக்கல. அறிவிக்கிறவன் நல்லவனா கெட்டவனான்னு பார்க்கணும். அவன் அறிவிக்கக்கூடிய செய்தி குர்ஆனுக்கு முரணாக இல்லாமல் இருக்குதான்னு பார்க்கணும். குர்ஆனுக்கு முரணாக இருந்தால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்லி குர்ஆன் சொல்லிக்காது. லவ் கான மின் இன்தி கைரில்லாஹி லவஜது ஃபீ இக்திலாஃபன் கஸீரா. அல்லாஹ் அல்லாஹ்விடமிருந்து வந்திருக்கும் என்றால் அதுல ஏராளமான முரண்பாடுகள் இருக்கும். குர்ஆன் அல்லாஹ்விடம் வந்த வஹி, ஹதீஸ் அல்லாஹ்விடமிருந்து வந்த வஹி. அல்லாஹ்விடமிருந்து வந்த வஹியா இருந்தால் முரண்பாடு வராது. முரண்பாடு வந்தால் அது அல்லாஹ்விடமிருந்து வரவில்லை. அப்ப குர்ஆனுக்கு எதிராக ஒரு செய்தி வருது வச்சுக்கோங்க, அது நபிகள் நாயகம் சொன்னது கிடையாது நம்ம சொல்றோம். அறிவுக்கு முரண்பட்ட மாதிரி நம்ம சொல்றோமா? குர்ஆனுக்கு முரண்பட்ட ஏற்கனவே நம்ம சொல்றோம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அப்படி மறுத்திருக்கிறாங்க. இறந்தவர் குடும்பத்தில் அழுவதனால் இறந்தவருக்கு வேதனை செய்யப்படுது அப்படி நபிகள் நாயகம் சொன்னாங்க, அறிவிக்கிறாங்க. ஆயிஷா சொல்றாங்க, அப்படி நபிகள் நாயகம் சொல்லி இருக்க மாட்டார்கள். குர்ஆன் அல்லாஹ் சொல்லுகின்றான், ஒருவருடைய சுமையை இன்னொருவர் சுமக்க மாட்டான். அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுறான். அப்படி இருக்கும்போது இறந்து போனாலும் குடும்பத்தினர்கள் அழுவதனால் அது அவங்க செய்யக்கூடிய பாவம். அழுவது பாவமே கிடையாது, ஒப்பாரி வைக்கதான் பாவம். இறந்து போனவங்க அழுதான்னு வச்சுக்கோங்க, அதனால இறந்தாருக்கு வேதனை செய்யப்படணும். அவர் என்ன பாவம் செஞ்சாரு? நபியார் அப்படி சொல்லவில்லை. இது குர்ஆனுக்கு எதிரானது ஆயிஷா மறுக்கிறாங்க. இந்த மாதிரி ஏராளமான செய்திகளை நபிகள் நாயகம் சொல்றது ஆயிஷா மறுத்திருக்கிறாங்க. இமாம்கள் அந்த வழிமுறை கையாண்டிருக்கிறார்கள். இமாம் ஷாஃபி மறுத்திருக்கிறாங்க, இமாம் அபூ ஹனீஃபா மறுத்திருக்கிறாங்க, இமாம் மாலிக் மறுத்திருக்கிறாங்க, இமாம் அஹ்மத் மறுத்திருக்கிறாங்க. இது ஹதீஸ் கலையோட விதி.
குர்ஆன் சொல்லக்கூடிய விதி, சஹாபாக்கள் பின்பற்றிய விதி, அதை வச்சு குர்ஆனுக்கு முரணான செய்தியை நபிகள் நாயகம் சொன்னார்கள் என்று வேறொரு அறிவித்தால் அதை ஏற்கக்கூடாதுன்னு சொல்றோம். நீங்க கப்பாயத்திலே சொல்றீங்க, நீங்க ஏற்றுக்கொண்ட இமாம்களே அந்த வழிமுறையை பின்பற்றி இருக்கிறாங்களே. அது மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா அவர்களை காம உணர்ச்சிக்காக கல்யாணம் முடிச்சாங்க. தௌஹீத் ஜமாத் சொல்றேன், ஏன்டா விட்டு கட்டுறீங்க? அப்படி என்ன சொல்லணும்? நீ ஆதாரம் காட்ட முடியுமா? அப்படி எழுதிய வழியை காட்ட முடியுமா? இப்படி முழுக்க முழுக்க தௌஹீத் ஜமாத் சொல்லாத விஷயங்களை தௌஹீத் ஜமாத் சொன்னதாக, பிஜே சொன்னதாக இந்த இட்டு கட்டி இந்த கடையினரும் பறையறி கூட்டம் இது பிரசுரத்தை போட்டுருக்காங்க. அப்ப இது எல்லாமே இப்படி பொய்யாக தௌஹீத் ஜமாத்தின் மீது பரப்புறாங்க பாருங்க. இவன் தைரியம் இருந்தா ஒவ்வொன்றுக்கும் ஆதாரத்தை காட்டணும். எங்க நாங்க இந்த மாதிரி சொன்னோம்னு சொல்லி ஆதாரத்தை காட்டவும் செய்யணும், நிரூபிக்கட்டும். ஒரு ஆதாரத்தை காட்ட முடியாது. பொய்யான தகவலை இந்த வழிகளை பரப்பி கொண்டிருக்கிறாங்க. அடுத்து கேட்கிறாங்க, என்ன ஷிர்க்குன்னு சொல்றீங்கல்ல, நீங்க தெரு தெருவா போய் வசூல் பண்றீங்க. உங்களை பறையறி கொண்டு ஷிர்க்குன்னு சொன்னோம். எல்லா முஸ்லீம் முஸ்லீம் சொன்னோமா? எல்லாரும் மூணு ஒதுக்கிட்டா இருக்கிறாங்க, எல்லாரும் தலைவருக்கு முட்டிட்டா இருக்கிறாங்க. எல்லா மக்களும் தௌஹீத் கொள்கையை நம்பி தாயத்தை அறுத்து எழுந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு மூணு ஓதுறது ரொம்ப கம்மியான கூட்டம் தான். எல்லா மக்களும் சத்திய இஸ்லாத்தை வந்து கொண்டிருக்கிறார்கள். யாரு உண்மையான இஸ்லாத்தை நம்புறாங்களோ அதிகமான மக்கள் வரையறை கொள்கையில் இருப்பதாக நம்பிக்கையுடன் பேசுறாங்க. கபூர் முட்டி கொள்கையில் யாரும் இல்லை. யானைக்கு பின்னாடி யானை பத்தி கொள்கை தெரியல. ஏதோ வர எல்லா மக்கள் போறாங்க. நாலு அடியா சின்ன கையில யானையை பார்த்து பின்னாடி போறாங்க. இதுல இருந்து கல்லா வழிபாடு ஓஞ்சி போச்சு தெரியல இல்லையா? நாங்க வீடு வீடாக போய் சத்தியத்தை சொல்லும் போது தாராளமா கருதி கொண்டு போங்க. இந்த தாயத்தினுடைய நம்பிக்கை கிடையாது, எங்க முன்னோர்கள் மாற்றி வச்சாங்கன்னு சொல்லி மக்களே சொல்றாங்க. அப்படி உங்க கோயில் யாருமே மக்கள் கிடையாது. நீ கற்பனை பண்ணி கேட்டீங்க, எங்க முஸ்லிம்னு சொல்றீங்க, தர்காவை போய் முற்றோட முஸ்லிம்னு சொல்றோம், தாயத்து போல முஸ்லிம்னு சொல்றோம். எல்லா மக்களும் உங்கள் கொள்கையில் கிடையாது. நாங்க மக்கள்கிட்ட போய் கேட்கிறோம், எங்க கொள்கையை நம்பிய மக்கள் என்ன தர்றாங்க. உங்களுக்கு ஏன் அடிச்சது? உனக்கு உங்களுடைய கொள்கையை சத்தியம் நம்புறவங்க இப்படி போய் கேளு. நாங்க யாரும் கருத்து போறது கிடையாது. அப்படி எல்லா மக்களும் எங்களுக்கு உதவி செய்வதிலிருந்து இந்த கபூர் முட்டி கொள்கை, தர்கா வழிபாடு, தாயத்து, தகடு, இந்த வரையறை கொள்கை, இந்த நீராது கமிட்டியுடைய அந்த வழிகட்டை இணைவைப்பு கொள்கை எல்லாம் அழிந்து விட்டது, எல்லாம் அழிந்து கொண்டு வருகிறது என்பது தெளிவாக தெரிகிறது. எனவே இந்த பிரசுரத்தில் சொல்லப்பட்ட அனைத்து விஷயங்களும் இதெல்லாம் அவதூறாக இட்டுக்கட்டி சொல்லி இருக்கிறார்கள் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இவரை எவ்வளவுதான் எதிர்த்தாலும் சரி, ஜனவரி 31 அல்லாஹ்வுடைய கிருபை நாள் லட்சக்கணக்கான முஸ்லிம்கள் பங்கு பெறக்கூடிய சிறுபொழிப்பு மாநாடு நடைபெறும். இன்ஷா அல்லாஹ் இந்த இணை வைப்பினுடைய சாயல் கூட இல்லாத வகையிலே இந்த இணை வைக்கக்கூடிய கொள்கை அழித்து ஒழிக்கப்படும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த இணை வைப்பை ஆதரிக்கக்கூடிய இந்த நீராது பேரவைக்கும் நேர்வழி காட்ட வேண்டும். தர்கா, தாயத்தை, தகடு போன்ற அனைத்து இணை வைப்பு கொள்கையிலிருந்தும் அவர்களுக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டி ஈமானோடு அவர்களுக்கு நமக்கும் அல்லாஹ் மரணத்தை தர வேண்டும் என்று கூறி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.